இன்னைக்கு நம்முடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை திறன் கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கும் பேரிடர் மேலாண்மை இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை திறன் கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, சமூக உணர்ச்சி கற்றல். இதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, மனிதநேய பாடத்திட்ட வடிவமைப்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாழ்க்கை திறன்களின் முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக உணர்ச்சி கற்றல். இதுக்கு கீழே வந்து 3 தலைப்பு வரும். சரிங்களா? அதாவது பாருங்க செல்லின் கூறுகள், ரெண்டு பாருங்க சமூக உணர்ச்சி கற்றலை பயிற்சி செய்வதன் நன்மைகள், 3 பாருங்க வகுப்பறையில் சமூக உணர்ச்சி கற்றலை ஒருங்கிணைப்பதற்கான வழிகள். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, 1 தனிப்பட்ட பாடத்திட்ட வடிவமைப்பு, 2 உணர்ச்சி திறன்கள், 3 கடின திறன்கள் மற்றும் மென்மையான திறன்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 2 பாருங்க, சமூக திறன்கள். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக பாடத்திட்ட வடிவமைப்பு. 2 பாருங்க அனுதாபம். இது கீழே 2 தலைப்பு வரும். அனுதாபத்தின் வகைகள், அடுத்து அனுதாபத்தை வளர்ப்பதற்கான பயிற்சி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டிஜிட்டல் கல்வி அறிவு. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சமூக ஊடகங்களின் தகவல் தொடர்பு பயன்பாடு. இந்த 4 கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தனிப்பட்ட பகுத்தறிவின் செல்மானின் நிலைகள். இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, வெவ்வேறு எழுத்து முறைகள். மூணாவது பாருங்க, சொற்கள் அல்லாத தகவல் தொடர்புகளின் பயனுள்ள பயன்பாடுகள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 3 பாருங்க, அறிவாற்றல் மற்றும் தொழில்முறை திறன்கள். ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக மற்றும் கலாச்சார ஆசாரங்கள். இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, குழு திறன்கள். இதுக்கு கீழே 3 தலைப்பு வரும். 1 வளங்கள் திறன், நம்பிக்கை, கூட்டு திறன்கள், 4 ஒரு குழு திறமையாக கேட்பது. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மூளை சலவை. இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, 2 கொஸ்டின். 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவாற்றல் திறன்கள். அது கீழே 2, அதாவது விமர்சன சிந்தனை, படைப்பு சிந்தனை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தொழில் திறன்கள். அதுல பாருங்க நேர்காணல் திறன்கள், குழு கலந்துரையாடல் திறன்கள். அடுத்து 4th யூனிட் பாருங்க, தலைமைத்துவம் மற்றும் நிர்வாக திறன்கள். இதுல வந்து 3 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக மறுசீரமைப்பு பாடத்திட்ட வடிவமைப்பு. 2 பாருங்க, புதுமையான தலைமைத்துவம் மற்றும் வடிவமைப்பு சிந்தனை. 3 பாருங்க, தொழில் முனைவோரின் திறன். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, நேர நிர்வாகத்தின் நுட்பங்கள் மற்றும் சிறந்த நேர மேலாண்மைக்கான உத்திகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நிர்வாக திறன்கள். இந்த 2 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 5 பாருங்க, உலகளாவிய மனித மதிப்புகள். இதுல வந்து 3 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாழ்க்கை திறன் கல்வி முகமைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒருங்கிணைப்பாளராக ஆசிரியர். 3 பாருங்க, பாரா பாடத்திட்டம் அல்லது அனுபவ கற்றல். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, 3 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அகிம்சையை விளக்குக. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உண்மை மற்றும் அதன் பல்வேறு வகைகளை விளக்குக. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அமைதி மற்றும் அமைதியை பற்றி விளக்குக. இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியம். இதுதான் வாழ்க்கை திறன் கல்விக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை. இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, பேரிடர் மேலாண்மை அறிமுகம். அதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பேரழிவின் வகைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பேரழிவின் வெளிவரும் அபாயங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, காலநிலை மாற்றம். இது கீழே 3 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க, காலநிலை மாற்றத்தின் ஆதாரங்கள். 2 காலநிலை மாற்றத்தின் விளைவுகள். 3 காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கான தீர்வுகள். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பேரழிவு என்பதன் பொருள் மற்றும் பேரழிவின் கூறுகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உலகளாவிய பேரிடர் போக்குகள். இந்த 2 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது.
அடுத்து யூனிட் 2 பாருங்க, பேரிடர் மேலாண்மையின் அணுகுமுறைகள் மற்றும் நுட்பங்கள். இதுல 10 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பேரிடர் மேலாண்மை பற்றிய கோட்பாடுகள். 2 பாருங்க, இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை கொள்கைகள். இந்த 2 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு. 1 பாருங்க, பேரிடர் மேலாண்மை சுழற்சி. 2 பேரிடர் மேலாண்மையின் கொள்கைகள். அடுத்து 3rd யூனிட் பாருங்க, இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை. இதுல 2 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 பாருங்க, பேரிடர் மேலாண்மைக்கான தேசிய கொள்கை. 2 பாருங்க, பேரிடர் மேலாண்மை குறித்த தேசிய வழிகாட்டுதல்கள் மற்றும் திட்டங்கள். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு. 1 பாருங்க, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005. 2 பாருங்க, இந்தியாவின் பேரழிவு விவரம். அடுத்து யூனிட் 4 பாருங்க, பேரிடர் மேலாண்மை ஏஜென்சிகள். அதுல 10 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை முகமைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பேரிடர் மேலாண்மையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உணவு மற்றும் விவசாய நிறுவனம். 2 பாருங்க, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். 3 பாருங்க, ஐக்கிய தேசிய சர்வதேச குழந்தைகள் அவசர நிதியம். அடுத்து யூனிட் 5 பாருங்க, பேரிடர் மேலாண்மையில் கல்வி நிறுவனங்களின் பங்கு. 10 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பேரிடர் தடுப்பு மற்றும் பதில் திட்டத்தை உருவாக்குதல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பேரிடர் மேலாண்மையில் மாணவர்களின் பங்கு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பேரிடர் மேலாண்மைக்கான தடுப்பு மற்றும் வளக்குழுக்களை அமைத்தல். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கு, பேரிடர் மேலாண்மையில் ஆசிரியர்களின் பங்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.